கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி வதரத்திஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது உங்கள் இஸ்லாமிய இறைநேசர்கள் சேனல். நம்ம சேனல் உங்களுக்கு பயன் தரும் வகையில் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுவதால் தெரியாத மக்களும் இதை பார்த்து பயன்பெற்று அவங்களும் அமல் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். அவங்களுக்கும் அல்லாஹு தாலா எத்தி வைத்த நன்மையை தருவான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா? வல்ல இறைவன் அருளால் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் சிறப்பான உடல் நலத்திற்காகவும் செழிப்பான பொருளாதாரத்திற்காகவும் பரக்கத்தான வாழ்க்கைக்காகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுவிடம் துவா செய்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் செய்யக்கூடிய இந்த துவாவை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். கமெண்ட்ஸில் அனைவரும் ஆமீன்னும் அல்ஹம்துலில்லாஹ்னும் சொல்லிடுங்க. கஷ்டத்திலையும் கவலையிலும் இருக்கிற ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வதால் அவர்களுடைய கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி அவர்களுக்கு சிறப்பான செழிப்பான பரக்கத்தான வாழ்க்கையை தருவான். அல்லாஹு அக்பர். நல்லடியார்கள் யாருக்காவது உடல் ஆஃபியத்துக்காக வேண்டியோ, தொழில் வியாபாரம் சிறக்க வேண்டியோ, கடன்கள் அடைவதற்காக வேண்டியோ, இன்னும் திருமண தடை நீங்க வேண்டியோ துவா செய்யணும்னா தயங்காமல் உங்கள் பேரையும் தேவையும் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. எங்கள் மதரசாவில் வாரம் நடக்கக்கூடிய கூட்டு துவாவில் உங்கள் பெயரையும் சேர்த்து துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா உங்கள் தேவையை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். வாங்க நல்லடியார்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லடியார்களே, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை வந்ததுன்னா உடனே அதை யார்கிட்டையாவது சொல்லி நம்ம மனக்கவலையை போக்க நினைப்போம். அது அந்த நேரத்துக்கு என்னவோ ஆறுதலாக இருந்தாலும் நம்ம மனக்கவலைக்கான தீர்வு அது இல்லைங்கிறது தான் உண்மை. நம்ம கவலைக்கான தீர்வு நம்முடைய ரப்பிடத்தில் தான் உள்ளது. எனவே அவனிடமே நாம் நம்முடைய கவலைகளை சொல்லி முறையிடுவோம். அல்லாஹ்விடத்தில் நம்ம நேரடியாக பேசணும்னா அதுக்கு தொழுகை தான் மிகவும் முக்கியம். ஆம் நல்லடியார்களே, தொழுகையின் மூலம் நாம் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு குனிதல் செய்யுங்கள், இன்னும் சஜ்தாவும் சிரம் பணிதல் செய்யுங்கள், இன்னும் உங்கள் இறைவனை வணங்குங்கள், மேலும் நீவீர் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையை ஏவுங்கள். அல் குர்ஆன் 22:27. இவ்வாறு நாம் தொழுவதால் நம் மனக்கவலைகள் தீர்ந்து தீனுடைய காரியமும் உலக காரியங்களும் வெற்றி பெறுது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள் எவ்வாறு நன்மை அடையுது என்று அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையும் வகுத்து தந்த நெறிமுறையும் நவீன யுகமான இன்றைய அறிவியல் மருத்துவ முன்னேற்றங்களை எல்லாம் தம்முள் அடக்கியதாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பரிபூரணமாக்கப்பட்டுவிட்ட விந்தையை பற்றி இப்போ பார்ப்போம். நாம் தொழக்கூடிய தஹஜத் நடு சாமத்திலும் ஃபஜ்ர் அதிகாலையிலும் தொழும் தொழுகை நேரம் வானிலிருந்து அதிகமான அளவில் காஸ்மிக் கதிர்கள், அதாவது பிரபஞ்ச கதிர்கள் இறங்குகின்றன. இந்த நேரத்தில் கல்லீரல், ஈரல், நுரையீரல், பெருங்குடல் இந்த உறுப்புகளில் சுவாச பாதையிலிருந்து உயிர் சக்தி ஓட்டம் முழு வீச்சில் நடைபெறுவதால் இருமல், இளைப்பு, மூச்சு கிளைக்குழல் பாதிப்பால் மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய ஒருவித அடைப்புகள் நீங்கி இன்னும் சுவாச ஓட்டம் சீராகி உடல் புத்துணர்வும் நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா டிபி, ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் அனைத்துமே தீர்ந்துவிடக்கூடும். இன்னும் இந்த தஹஜத் மற்றும் ஃபஜ்ர் தொழுகை நேரத்தில் ஹை பிரஷர், சுகர் போன்ற நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஹை பிரஷரால் கோபம், கவலை, சிறுநீரக கோளாறுகளும், லோ பிரஷரால் உடல் இளைப்பு, பசியின்மை, தலை சுற்றல், கை கால் சில்லிடுதல் ஏற்படுகிறது. நம் உடலில் கணையத்திலுள்ள சுரப்பிகள் சரியாக இயங்காததால் இன்சுலின் குறைவு ஏற்பட்டு நீரிழிவு என்னும் சர்க்கரை வியாதி உண்டாகிறது. இப்போ நான் மேலே சொன்ன எல்லா நோயையும் குறைந்து நலமாக வாழணும்னா தஹஜத் தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் தவறாமல் கடைபிடித்து வந்தோம்னா நோயின் தீவிரம் குறைந்து எளிதான முறையில் இந்த நோய்கள் குணமாகும்.
அடுத்து அசர் மற்றும் மஹ்ரிப் நேர தொழுகை. இந்த நேர தொழுகையில் சிறுநீர்ப்பை, சிறுநீரகங்களில் சுவாச பாதையிலிருந்து உயிர் சக்தி ஓட்டம் முழு வீச்சில் நடைபெறுகிறது. முக்கியமாக சிறுநீரக பகுதிகளின் இயக்கம் சீர்படுத்தப்படுவதால் உடலின் யூரிக் அமிலத்தின் சுரப்பு சீரடைந்து கீல்வாதம், முழங்கை, முழங்கால் முட்டிகளில் ஏற்படும் பாதிப்புகள் குணமடைகின்றது. மேலும் மூளைக்கு செல்லும் இரத்தக் குழாய்களில் ஏற்படும் அழுத்தம் சீரடைந்து தலைவலி, மலச்சிக்கல், தோல் வியாதிகள் குணமடையுது. மேலும் நம்ம உடம்பில் வாதம், பித்தம், கபம் இவைகள் எப்பவுமே சமநிலையில் இருக்க வேண்டும். இவை கூடினாலோ குறைந்தாலோ நம்மளுக்கு நோய் ஏற்படுகிறது. அசர், மஹ்ரிப் தொழுவதால் இவை சமநிலை அடைந்து உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. எனவே நல்லடியார்களே, அசர், மஹ்ரிப் தொழுகையை தொழுது பயன்பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து லுஹர் மற்றும் இஷா தொழுகை. இந்த நேர தொழுகையில் இதயம் மற்றும் சிறுகுடல் பகுதிக்கு சுவாச பாதையிலிருந்து உயிர் சக்தி ஓட்டம் முழு வீச்சில் நடைபெறுவதால் சோம்பல், சைனஸ், மூட்டுவலி, இதய நோய்கள் குணம். ஹை பிரஷர், இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருத்தலாலும், இரத்த குழாய்களில் அடைப்பு, மன அழுத்தம், குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், வேலைப்பளுவால் சோர்வு இவற்றினால் ஏற்படுவதுதான் இதய நோய். இது லுஹர் மற்றும் இஷா தொழுகையால் இதய நோய் குணமடைகிறது. குறிப்பாக தொழுகையினால் பெண்களுக்கு இரத்த ஓட்டம் சரியாக இல்லாததால் வரும் வலிகள், உபாதைகள், மாதவிடாய் கோளாறுகள் ஆகியவை இரத்த ஓட்டத்தை சீராக்கி கர்ப்பப்பை சுருக்கத்தை சரி செய்வதால் சீராகுது. முக்கியமாக தொழுகையில் உடலில் நுண்ணிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து உடல் உறுப்புகளை வலுவடைய செய்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. தூரத்து அகச்சிவப்பு கதிர்கள் நம்முடைய உடலில் 4 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் வரை நன்கு ஊடுருவி பாய்வதால் தொழுகை முழுமையான உடல் சுத்திகரிப்பு இயக்கமாகவே நடைபெறுகிறது. இதற்கு ஆதாரம் வள்ளல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வாழ்வும் வழிபாடும் எனும் நூல் ஆசிரியர் தமிழ் மாமணி கு. ஜமால் முஹம்மது, ஈரோடு. இவ்வாறு நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த இந்த தொழுகை முறையில் மிகுந்த எண்ணற்ற பயன்கள் கொட்டி கிடக்கிறது. எனவே நம்முடைய இறைவனை வணங்கியபடியே நம் உடலிற்கும் நன்மையை தேடிக்கொள்கிறோம். தொழுகை இவ்வுலக வெற்றி, இன்னும் மறுமைக்கான வெற்றி, இன்னும் உடல் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சியாகவும் இருக்கு. எனவே அனைவரும் நம் நபி வழியை பின்பற்றி தொழுகையை கடைபிடிப்போம். வல்ல இறைவனின் அருளையும் ஆசியையும் பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.